ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளீனிங் செக்டார்லேருந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஷினரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினரி தான். எந்த ஒரு ஹியூமன் எஃபர்ட்ஸுமே தேவைப்படாது. உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஸ்பீட் மிஷினரி. ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது மிஷினரி கொஞ்சம் பார்த்து சேஃப்கார்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸுக்கு, லெக்ஸுக்கு, பாடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சேஃப்கார்ட் மாதிரி பெல்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி பெல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கணும். அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து என்டர்ப்ரனர் ஆகணும். ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும். ஏஜ் ஒரு 30 to 35 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு எய்ம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டல் மினிமம் இருந்தால் போதும். அதேமாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். கண்டிப்பாக ஈஸி ஆப்ரேஷன்ஸாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஹைலி டிமாண்டான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி வந்து என்ன பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ஐடியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹைல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பிரெஸ்ட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த பிரெஸ்ட் மேக்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்க போய் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் டு அரௌண்ட் 900 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹைலி டிமாண்டபிள் ப்ராடக்ட்டுங்க. ஹைலி டிமாண்டபிள் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஃபார் எக்ஸாம்பிள் B2B கஸ்டமர்ஸ் ஆகட்டும், B2C கஸ்டமர்ஸ் ஆகட்டும், ஆன்லைன் வெப்சைட்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் அலிபாபா, ஈபே, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், அது மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைலி டிமாண்டான ப்ராடக்ட் இந்த பிரெஸ்ட் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மிஷினரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், மினிமமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. அப்படி மெயின்டெனன்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆட்டோரிசா சர்வீஸ் வந்து கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் மெயின்டெனன்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆப்ரேஷன்ஸ் தான். ஈஸி ஆப்ரேஷன் மீன்ஸ் என்னென்னா இது வந்து ஃப்ரெண்ட்லி டச் டிஸ்பிளே எல்லாம் அதில் இருக்காது, ஜஸ்ட் மேனுவல் இன்புட்ஸ் தான். ஸோ இந்த ஃபிலமெண்ட் அப்படின்னு பார்க்க போய் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரியில் வந்து மிஷினரியோட ஃபிலமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் இருக்குது, பர்பிள் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, அப்படி மென்ஷன் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அது மாதிரி நிறைய கலர்ஸ் அண்ட் டைப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மிஷினரி வச்சு மேக் பண்ணலாங்க. இதில் ஃபிலமெண்ட் லென்த்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 40 mm இருந்து 120 mm வருது. ஃபிலமெண்ட் மீன்ஸ் இந்த ஃபிலமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபிலமெண்ட் அப்படின்னு டெக்னிக்கலாக இதில் இந்த பிஸ்னஸை சொல்லுவாங்க. இந்த ஃபிலமெண்ட் அப்படி ஒரு ஹோல்ஸ் இருக்குன்னா இந்த லென்த் வந்து 40 mm இருந்து 120 mm வரைக்கும் இந்த மிஷினரி வச்சு மேக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் அப்படிம்பாங்கல்ல, ஹோல்ஸோட டயாமீட்டர் அப்படின்னு பார்க்க போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஃபிலமெண்ட்டுக்குமே உள்ள ஹோல்ஸ் இருக்குது இந்த பிளாஸ்டிக்கில். இந்த பிளாஸ்டிக் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 mm இருந்து 8 mm வரை கண்டிப்பாக அந்த ஹோல்ஸ் வந்து இந்த மிஷினரி வந்து மேக் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரி பெர் செகண்டுக்கு 4 ஹோல்ஸில் வந்து ஃபிலமெண்ட்டை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ கிளிப் கொடுத்துருப்போம், அதில் பார்த்துருப்பீங்க எப்படி என்ன ஸ்பீடில் வந்து இந்த மிஷினரி வந்து இந்த ஃபிலமெண்ட்டை அந்த ஹோல்ஸில் வச்சு பேக் பண்ணுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து அந்த மிஷினரி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் மீன்ஸ் இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை வச்சுட்டு நீங்கள் வந்து டியூவல் ஃபேஸாக மாற்றிக்கலாம், 3 ஃபேஸாக மாற்றிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் உங்கள் ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மிஷினரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பீட் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மேனுவல் புக்லேயே இருக்கும். மேனுவல் புக்கில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு இன்புட்னு பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட் வந்து நீங்கள் ரோல் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மார்ட் ஆகட்டும், அலிபாபா ஆகட்டும், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக அந்த ஃபிலமெண்ட் என்னென்ன கலர்ஸ் எல்லாமே கலர் பண்ணி டை போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க ரோல் பண்ணி. அந்த ரோல் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரோலை மட்டும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் வந்து எதுவுமே கட் பண்ணி ஃபிலமெண்ட்லாம் உள்ளே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் அதே வந்து அந்த மிஷினரியே பேக் பண்ணி எடுத்துக்கும். இந்த மிஷினரி இந்த வழியாக வந்து உள்ள ஃபிலமெண்ட் லோட் பண்ணிக்கும். இங்கே ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கீழே வந்து இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு அந்த ப்ரெஸ்ஸஸில். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி ஃபிலமெண்ட் பேக் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது என்டர்ப்ரனராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 360 kilograms வருது. 360 kilograms கம்மியான வெயிட் தான். ஸோ நீங்கள் வந்து டெலிவரி எடுக்கிறக்காகட்டும், ஏதாவது சர்வீசஸ் லொக்கேஷன் மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈஸி ஹேண்டிலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் ஃபேஸ்லேருந்து 3 ஃபேஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு கரண்ட் வந்து 240 வோல்ட்லேருந்து 330 வோல்ட் வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஷினரி குட் கண்டிஷனில் அவங்க சொல்கிற வாரண்டி கேரண்டியோட கண்டிப்பாக உங்கள் மிஷினரி நல்லா இருக்கும்.
இந்த மெஷினரி வச்சு நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டூத் ப்ரஷ் மேக் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் ப்ரஷ் மேக் பண்ணலாம். ஜஸ்ட் பாலிஷ் ப்ரஷ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டயர் பாலிஷ், காருக்கு வந்து டயர் பாலிஷ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அது மாதிரி பாலிஷ் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஷூ பாலிஷ் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் வாஷிங் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். கிளாத் வாஷிங் ப்ரஷ் மீன்ஸ் நீங்கள் வந்து காட்டன் ட்ரெஸ் ஆகட்டும், சில்க் ட்ரெஸ் ஆகட்டும், நீங்கள் எந்த கிளாத்ஸ் எடுத்துட்டாலும் அந்த கிளாத்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அந்த பவுடர்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கிளாத்ஸ் வாஷிங் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம். ஹோட்டல்ஸ் ஆகட்டும், ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகட்டும், ஹோம் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்க் வாஷ் பண்ணுறதுக்காக அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாங்க. டிஸ்பென்சர் வாஷிங் ப்ரஷ்ஷாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கார் வாஷிங் ப்ரஷ்ஷாக கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் மைக்ரோ ஃபைபர் டவல்ஸ் போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுவீங்க. பாட்டம் ஆஃப் த கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர்ஸ் ஆகட்டும், அந்த ரிம்ஸ் எல்லாம் ஆகட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் டஸ்ட்டில் நிறைய அண்டி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய மெட்டல் ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின்ஸ் பிடிச்சிருக்கும். அந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நாங்கள் சொல்கிறது மட்டுமே இதோட யூசேஜ் கிடையாது. கண்டிப்பாக இதை விடவே நிறைய யூசேஜ் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராச்சும் ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட போயிட்டு ஜஸ்ட் இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு கரண்ட் இண்டஸ்ட்ரியில் எப்படி ரன் ஆகிட்டுருக்குன்ட்டு ஒரு வியூ மட்டும் உங்கள் கேதரிங்ஸ்க்காக எடுத்துக்கங்க. அப்போ தான் கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் சக்சீட் பண்ண முடியும். நீங்கள் வந்துங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா லேபர்ஸே உங்களுக்கு வந்து தேவைப்படாது அப்படிங்க கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஓன் ஃபேமிலி பிஸ்னஸாக கூட ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த பிஸ்னஸை. உங்களுக்கு வந்து சில ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த மேனுவல் புக் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அந்த மேனுவல் புக்கோட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இம்போர்ட் பண்ணுற மிஷினரி வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் நம்ம இந்த மிஷினரி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனா, அப்படி நீங்கள் வந்து மேனுவல் புக் வந்து சைனீஸ் லாங்குவேஜ் இருக்குமா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எந்த லாங்குவேஜில் வாங்குறீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் வாங்கிக்கலாம். மேனுவல் புக் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஒரு சைடு வந்து சைனீஸ் லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் ரீட் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் ஃபேஸ்லேருந்து 3 ஃபேஸ் வரைக்கும் அடாப்டபிலிட்டி, சப்போர்ட்டபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 220 வோல்ட் இருந்து 380 வோல்ட் வரைக்கும் கண்டிப்பாக மிஷினரியோட ஃபேஸஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். வோல்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பே பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 பிஸ்னஸ் டேஸில் கண்டிப்பாக மிஷினரி கண்டிப்பாக டெலிவரி பண்ணிடுவோம். எந்த அட்ரஸ் இருந்தாலும் அவங்க அக்ரி பண்ணுறாங்க. நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா T/T ஒயர் ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி வெஸ்டர்ன் யூனியன் மணி கிராமில் பண்ணலாம். அலிபாபா ட்ரேட் அசூரன்ஸில் நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி சோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து பேமெண்ட் அவங்களுக்கு கம்பெனி பண்ணலாம். அதே மாதிரி இந்த மெஷினரியோட பெஸ்ட் பையிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மெஷினரியோட என்னென்ன வோல்டேஜ் சப்போர்ட்ஸ் ஆகட்டும், ஏதாச்சும் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டலேஷன் சர்வீசஸ் எல்லாம் ஆகட்டும், என்ன அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க இன்ஸ்டலேஷனுக்கு, அந்த கம்பெனியோட வாட்ஸ்அப் நம்பர்ஸு, ஃபேக்ஸ் நம்பர்ஸு, டெலிஃபோன் நம்பர்ஸு, இமெயில் ஐடி, வெப்சைட் ஐடி எல்லாமே வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹோப்ஃபுல்லி ப்ரெஷ் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற குட் கண்டென்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ், அந்த நியூ இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட யாராச்சும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கொஸ்டின்ஸை லீவ் பண்ணுங்கள். நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you so much for watching this video. I will meet you soon in another interesting business idea in next video. Until then, bye from Vijay. Take care.